நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன் ரஞ்சித் நம்ம மெசேஜில் நம்ம என்னதான் பேசிக்கணும் கேவலமாக இருந்துச்சு. எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையா பேசி வச்சிருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அதெல்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க, வந்து நான் தூங்கும்போது கல் விட்டுல அடிப்பாங்க. அந்த பால்கனியில் வந்து செங்கல் அடிச்சு சரிங்க அந்த மாதிரி சொல்லி அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அப்புறம் நீ அதே பண்ணுற, நீ முதல்ல பாடுறதை நிறுத்தி அந்த மூடு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ இந்த கணக்கில் அவர் நிறைய பேச விரும்புகிறாரு. பட் ஓகே. நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன் ரஞ்சித் நம்ம மெசேஜில் நம்ம என்னதான் பேசிக்கணும் கேவலமாக இருந்துச்சு. ஃபுல்லாக மொக்கையா எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையா பேசி வச்சிருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அதில் வந்து ஸ்டூடியோ கிரீன் அப்படி வந்திருக்காங்க. ஸ்டூடியோ கிரீன் இஸ் அ கிரேட் கம்பெனி, தேவ்டான் நான் அப்படி தான் நான் அவளுக்கு அடிச்சிருக்கேன். அப்படியா வா அப்படின்னு நான் அந்த அன்னைக்கு ஞானவேல் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைப்பாகி அவர் ஊரில் வந்து நான் வந்து இருக்கேன், என் பொண்ணு என் கண்ணித்து அந்த மூடுக்கு போயிட்டார் சார். காலி, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆமாம் 18 lakhs கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு. அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த டைம். அப்புறம் ஞானவேல் சார் வந்து லிட்ரலி இது ஸ்டார்டட் அ மூமெண்ட். இந்த கணக்கில் அவர் நிறைய பேச விரும்புகிறாரு. பட் ஓகே, ஜாலியாக அது அப்படி தான் நடந்தது. பட் அது இது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 படம் ஒரு எனக்கு ஒரு ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் ஒரு கம்போசராக வந்து இந்த 3 டைரக்டர்ஸோட என்னுடைய ஃபஸ்ட்டு 3 படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எப்பயுமே ரொம்ப பெருமையாக அதை பற்றி பயம். அதனால தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். இந்த ஆடியோ லான்ச்சில் நான் பேசுனதுலாம் மொத்தமாக எடுத்தால் இதோட கம்மியாக இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி. அப்புறம் நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க, வந்து நான் தூங்கும்போது கல் விட்டுல அடிப்பாங்க. அந்த பால்கனியில் வந்து செங்கல் அடிச்சு எந்திரிங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேற டோட்டலி வேற கேரக்டர்ஸ் 3 பேரும். ஸோ அந்த 3 பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னா சிவி குமார் அவரை பற்றி பெருமையாக பேசுவோம். அவர் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருப்பார். அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி நடக்கும். இது ஒரு டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. நான் திமிராயிட்டோம் அதில். அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அப்புறம் நீ அதே பண்ணுற, நீ முதல்ல பாடுறதை நிறுத்தி அந்த மூடு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ அப்போ கரெக்டாக பண்ணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது.